திரு குமரி அனந்தன் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தி கேட்டதும் மிகவும் வருத்தமுட்டேன். ரொம்ப நல்ல மனிதர், நல்ல தலைவராக தமிழ்நாட்டில் இருந்தவர். எல்லோருக்கும் பொதுவாக நியாய நீதியுடன் செயல்பட்டவர். 1980ஆம் வருடம் புரட்சி தலைவருடைய ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்ட போது அந்த சமயத்தில் இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அவர்கள் தனியாக ஒரு அமைப்பு வைத்திருந்தார். அவர் தலைவருடன் சேர்ந்து 1980 தேர்தல் பிரச்சாரத்தில் வரும்போது முழுமையாக உழைத்தார் தலைவருக்காக. அது மட்டும் இல்ல, திருவொற்றியூர் தொகுதியில் சட்டமன்ற வேட்பாளராக ஐயா குமரி அனந்த அவர்கள் அப்பொழுது நின்று வெற்றி பெற்றார். கடைசி நாள் தேர்தல் பரப்புரை அன்றைய நாள் புரட்சி தலைவர் அவர்கள் அவருக்காக தேர்தல் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற்றார். திரு குமரி அனந்தன் அவர்களும் தமிழகம் முழுவதும் சென்று புரட்சி தலைவருக்காக பாடுபட்டு உழைத்தார். அன்றைய காலகட்டத்திலிருந்து அவர் எப்போதுமே தலைவருக்கு ரொம்ப அன்பு நண்பராக இருந்தவர். அது மட்டுமல்ல, ஐயா குமரி அனந்தன் அவர்கள் காங்கிரசின் துணைத் தலைவராக சட்டமன்றத்தில் இருந்தபோது 25 மார்ச் 1989 அன்னைக்கு சட்டமன்றத்தில் அம்மாவிற்கு திமுக காரர்கள் செய்த அராஜகத்தை தட்டி முதல் குரல் கொடுத்தவர் ஐயா குமரி அனந்தன் அவர்கள். அதனால் அவர் எங்களுடன் ரொம்ப அன்போடு பழகியவர். அவரை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு அவருடைய மறைவு தமிழகத்திற்கு பெரிய இழப்பாக தான் நான் நினைக்கிறேன். இங்கு இப்பொழுது அவரை பார்த்துவிட்டு செல்லும்போது நான் முக்கியம் இதெல்லாம் சொல்லணும். ஒரு எந்த கட்சியில் இருந்தாலும் எல்லோரையும் யாரு பக்கம் நியாயம் இருக்கிறதோ அதற்கு தொடர்ந்து குரல் கொடுத்தவர். மக்கள் பிரச்சனைகளையும் நன்றாக செய்தவர் அவர். இந்த சட்டசபையில் தமிழக சட்டசபையில் அவர் 5 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு முறையும் இருந்திருக்கிறார். அவங்கெல்லாம் சட்டமன்றத்தில் இருந்தபோது மக்கள் பிரச்சனையெல்லாம் ரொம்ப நல்லா கையில் எடுத்து மக்களுக்காக உழைத்தவர்னு சொல்லணும். இன்னைக்கு அவருடைய மறைவு அவருடைய மகள் அவருக்கு ஒரு முன்னாள் ஆளுநராக இருந்தவர் சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.